நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அடித்து சொல்லி காட்டுவேன் நான் யார் என்ன எவர் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் என்றைக்கும் யாருக்காகவும் நான் என்னை விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரேடியாக ஸ்ட்ராங்காக இருந்து மல்லி சாதிச்சு காட்டாங்க. எப்படியாவது விஜய்க்கு நான் உதவணும்னு சொல்லிட்டு நினச்சேன். விஜயோட வாழ்க்கையில் எப்படியாவது ரேணுகாவை சேர்த்துணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே போலவே ரேணுகா விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாச்சு. இதுக்கு மேலே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க அணுவணுவா அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் உயிருக்கும் மேலே நேசித்த விஜயை அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த தான் ஆமாம் மனைவியோட சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம மல்லியோட நிலைமை என்ன ஆக போகுது, மல்லி எங்கே போக போகிறாங்க, மல்லிக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியால் இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாது. இப்போதைக்கு விஜய் தான் தான் கண்ட கணவர், அவரை விட்டுட்டு எப்படி இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் கஷ்டத்தில் கூனி குறுகி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேதனை எல்லாமே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடாதுங்க யாருக்குமே. என்ன பண்ணுறது, வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம கடந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கோம். அதனால தான் இப்படி ஒரு பக்கம் கஷ்டம் வந்துட்டு இருக்கு. இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி ஒரு பக்கம் அப்படியே சும்மா நூலா ஓடா இழைச்சு போயிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கு மேல நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு ஒரு பக்கம் இன்னும் கஷ்டத்தை தராரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா வராங்க, மல்லி இருக்கிறத கவனிக்காம ரேணுகாவை கட்டி பிடிச்சி அழகாயிட்டு இருக்கிற ரேணுகா என்னை விட்டு இனிமே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சமயத்துல மல்லியோட மனசுக்குள்ள அப்படியே அந்த அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை போய் எங்கன்னா சோதனை பண்ணுவாங்களோ, அது வெடிச்சா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம மல்லி மனசுக்குள்ளே அந்த சோதனையே அப்படி வெடிக்குதுங்க ஒரு பக்கம். சரி இருக்கட்டும், எவ்வளவோ கஷ்டம் வந்துருச்சு, மல்லி பேகை தூக்கின்னு வீட்டை விட்டு போகிறான்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் எங்கே போகிறேன் என்னை விட்டு, இவனை யார் போக சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு மரியாதை இல்லை, அருகதி இல்லை. உங்களோட வீட்டை விட்டு நான் போய் தான் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டாங்க, இதுக்கு மேலே நான் இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து போகிறாங்க. திடீர்னு வெண்பா குட்டியை ஓடி வந்து, யாருமா சொன்னது, எனக்கு இன்னொரு தாயாக இருந்து என்னை எல்லாமே நீங்கள் தான் கவனிச்சினீங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறத நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன், நீங்களும் எனக்கு அம்மா தான், ரேணுகா அம்மாவும் அம்மா தான், ரெண்டு பேருமே எனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லிட்டு இழுத்துன்னு போகிறாங்க. நம்ம விஜய் எதுவுமே சொல்லவும் முடியாமல் ஒரு பக்கம் அது கம்முனே இருக்காரு. உடனே நம்ம மல்லி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன், உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் மன இதுவும் இல்லைன்னா ரெண்டு பேரும் என் கூடயே இருங்க, உங்கள் ரெண்டு பேரையும் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் பார்த்துக்கிட்டு புதுசாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் மணியை வச்சுக்கிட்டு இன்னொரு மணி வேணுமனே கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கதிரேசன் தெரிஞ்சது. கதிரேசன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணை என்னை பார்க்க விடுங்க, என் பொண்ணு திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, அப்பகடா என் பொண்ணை மீட்னு போகிறது வந்து நீ கொலை பண்ணியிருப்ப, நீ தான் இதுக்கு எல்லாம் காரணம், என் பொண்ணு அதிலேருந்து அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சுட்டு இருக்கா, இப்போ என் பொண்ணை திரும்ப எப்படியான காப்பாற்றணும், உங்ககிட்ட என் பொண்ணை திரும்ப ஒப்படைக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையை என் பொண்ணை என் கூட அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்திருக்காரு. யோ நீ எல்லாம் மனுஷன் தானே, உன்னாலாம் பெத்தால வேறு எதனா பண்ண, எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துனே இருக்க, ஏயா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையா, எந்த சமயத்தில் பார்த்தாலும் இப்போ தான் போய் கஷ்டப்பட்டு ஏன் இவருக்கு ஒன்று இருந்தால் இவர் ஏன் தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் மீட்டு வந்துக்க போகிறாரு, நல்லவன் பேர் வாங்கிறதுக்கு தான் இப்போ அவளை வச்சு என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி என்ன ஜெயிலில் தள்ள பார்க்குறீங்க, அதே நான் அவளை கூட்டினாட்டா இதுக்கு மேலே என்னை மேலே எப்படி பழி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தால் தான் இவன் போயிட்டு அவளை அழிச்சுன்னு வந்திருப்பான், இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் பேச ஆரம்பிச்சேன். யோ கதிரேசா கொஞ்சமாவது வார்த்தையை அடக்கி விடியா, வார்த்தையை திரும்ப விட்டால் அள்ள முடியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரேணுகா திரும்ப தான் பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாமல் அதை விட்டு திரும்ப எப்படியாவது விஜயை எதான பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நீ குறிக்கோளாக இருக்கே, உன் எண்ணத்தில் உன் பொண்ணு வந்துட்டான்னு சந்தோஷம் இருக்கா, இல்லை என் மாப்பிள்ளை தப்பிச்சிட்டாரு அவளை நம்ம சும்மா விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கா, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆளாக தெரியுதா, ஓஹோ அப்படி நினச்சிட்டிங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தைகள் எப்படி வேணாலும் வரலாம் கதிரேசன், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாகணும். நீ உன் இஷ்டத்துக்கு பேசுறது நான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லலை, ஆனால் அதே சமயத்தில் பேசுகிற வார்த்தையை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பேசு சரியா. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம், ஆனால் நீ கொஞ்சம் கூட எங்கள் மேலே ஈவேர்க்கெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சண்டைக்கு போகிறாங்க. அன்னபூர்ணி இருந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கையும் இப்போ நாசமாக போச்சு, மல்லியை பார்த்து ஒரு பக்கம் கண் கலங்கி நிற்கிறாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால தானே மல்லியோட நிலைமை இப்படியாச்சு, மல்லிக்கு ஒவ்வொரு டைமும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதெல்லாம் எதனா ஒரு பிரச்சனை பின்னாடியே அப்படியே சும்மா வால் நீட்டிட்டு வந்துனே இருக்கு. இது எங்கவா போய் சொல்றது, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழியே இல்லையா, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணு இருந்தால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ
சும்மா இருப்பியா, இதுக்கு ஒரு தீர்வு தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி போய் கோவிலில் உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல். ஏன்னா அன்னபூர்ணியால் தான் இப்போதைக்கு மல்லியோட வாழ்க்கை கெட்டு போச்சு. இல்லைனா மல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டா. மல்லி சந்தோஷமாக அண்ணன் சொன்ன மாதிரி யாருன்னா கல்யாணம் பண்ண போயிருப்பா. மல்லியோட சூழ்நிலையை பயன்படுத்தி நாம தேவையில்லாமல் இந்த சிக்கலில் மல்லியை மாட்ட வச்சிட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கூனி குறுகி போய் உட்காந்து இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. இதுக்கு தான் அன்னபூர்ணி சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செஞ்சால் இப்படி தான் ஒஸ்ட் பிஹேவியராக வந்துடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.